Principal sir, experts, teachers, parents, and my dear guests. All of you, welcome. Thank you. Good afternoon, one and all gathering here. Actually, இந்த ஜூனியர் கான்வெகேஷனுக்கு வருகை புரிந்திருக்கும் நம் பள்ளியின் தாளாளர் அவர்களை வருகை என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நமக்கு இந்த ஜூனியர் கான்வெகேஷனுக்கு சிறப்பு விருந்தினராக பெரம்பலூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் வினோதினி மேம் அவர்களை வருக என வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. நம் பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். ஆக்சுவலாக சிறப்பு விருந்தினரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அவங்க ஆக்சுவலாக நம்மளை மாதிரி ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தாலும் இன்றைக்கி அவங்க சாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு அளவில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுலன்னா நம்ம தமிழில் அவங்க ஆக்சுவலாக படித்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஃபில் வரைக்கும் இங்கிலீஷில் படிச்சுட்டு அவங்க இப்போ சாதிக்கக்கூடிய துறை பார்த்திங்கன்னா நம்ம தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் வருமானு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு செயல். அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரியவங்க நம்ம இந்த சிறப்பு இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு பட்டம் வழங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கும் பெருமை. ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களுக்கு அது ஒரு கிஃப்ட்டு. அதாவது என்னென்னா அவங்க சாதிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. சிறந்த பெண்மணி பெரம்பலூர் மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் அவார்டு, முத்துக்குமார் அவார்டு, கவிச்சிற்பி அவார்டு, இங்கே இந்த அளவுக்கு அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதோடு நின்று போகாமல் நம்ம 1330 திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக கதையாகவே எழுதியிருக்காங்க. ஒரு 10 திருக்குறளுக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு கதையாக அவங்க எழுத ஆரம்பித்தது. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க யங்கஸ்ட்லாம் நாங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணி எழுதுகிறோம் மேம். எவ்வளோ எழுத்தில் ஆர்வமாக இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து மேம் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து 1330 திருக்குறளையும் 130 பேர் சேர்ந்து எழுதி ஒரு மொத்த புத்தகமாக வெளியிட்டு அதுக்காக தமிழ் செம்மல் அப்படிங்கிற அவார்டு நம்ம ஸ்டாலின் கையால், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கையால் வாங்கியிருக்காங்க இப்போ டிசம்பர். அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரியவங்க. அவங்க எழுதின புத்தகம் இன்னைக்கு வந்து நம்ம தஞ்சை பல்கலைக்கழகத்தால் பராமரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா எவ்வளோ ஒரு பெருமை பார்த்தீங்களா. ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஒரு தமிழ் பற்றால, அப்போ ஒரு தமிழ்ங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. நம்ம எத்தனை லாங்குவேஜ் படித்தாலும் எவ்வளோ வந்தாலும் அந்த நம்ம தமிழ் மொழியை மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு மிஸ் ஒரு உதாரணம்னே சொல்லலாம்ல. ஓகே, நம்ம அந்த ஜூனியர் கான்வெகேஷன் மார்னிங் ஒரு செக்ஷன் முடிஞ்சிச்சு, இப்போ ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜூனியர் கான்வெகேஷன் இந்த சின்ன குழந்தைங்களில் ஒரு கான்வெகேஷன் அப்படின்னா மேபி நீங்கள்லாம் டிகிரி முடிச்சவங்களா தான் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு ப்ளஸ் எங்களுக்கும் சேர்த்து அந்த கல்லூரிகள் முடித்த 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கான்வெகேஷன் ஆரம்பித்து ஒரு பட்டமளிப்பு விழா வச்சுருப்பாங்க. பட்டமளிப்பு விழானாவே ஒரு பெட்டர் தான். அது பட்டம் வாங்குறதுங்கிறது ஒரு எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷம். அந்த செயல்பாடுகள் இந்த யூகேஜி குழந்தைங்களுக்கோ 5th குழந்தைங்களுக்கோ கிடைக்கிறதுக்குள்ள இந்த குழந்தைங்க உண்மையிலே பெஸ்ட்டு. இந்த சரௌண்டிங்க்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே மேபி நம்ம தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் கான்வெகேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே கொண்டு வந்து ஐடியல் ஸ்கூல் தான். 15 வருஷமாக இந்த ஜூனியர் கான்வெகேஷன் அப்படிங்கிறத கண்டினியூவாக நம்ம என்னைக்கு ஸ்கூல் 2009 ஸ்டார்ட் பண்ணமோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஜூனியர் கான்வெகேஷன் அப்படிங்கிறது செயல்படுத்திக்கலாம். அதாவது யூகேஜி முடிச்சுட்டு கேஜி முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் போகிற குழந்தைங்களுக்கும் 5th முடிச்சுட்டு ஹைஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா மற்ற ஸ்கூல்லாம் இப்போ தான் ஒவ்வொருத்தராக அப்படியே ஓகே நம்மளும் அந்த ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது ஆக்சுவலாக நம்ம ஆரம்பிச்சது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஐடியல் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு. அதில் எந்த ஒரு இது இல்லை. அந்த குழந்தைங்களை நல்லா நம்ம என்கரேஜ் பண்ணி கொண்டுட்டு போகலாம். இந்த ஏஜில் யூகேஜி முடிச்ச குழந்தை நிறைய சேட்டை பண்ண ஒரு சில குழந்தைங்க, அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸ். உங்களுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் பெரிய குழந்தை ஆகிட்டீங்க, இனிமேல் இந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, இன்னும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ். அதே மாதிரி 5th முடித்த குழந்தைங்களும் அவங்களோட யூனிஃபார்மே சேஞ்ச் ஆகும். 5th முடிச்சு 6th போகல மேபி அவங்களுடைய கோட்டு பெரிய லெவலில் வரக்குள்ள நீங்கள் அதெல்லாம் ஒரு குழந்தைங்கிட்ட நீங்கள் இனிமேல் பெரிய குழந்தைங்க ஆகிக்கணுமா, மெச்சூர் கேர்ளாக போகிறீங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், டீசெண்டாக நடந்துக்கணும், எங்கே போனாலும் கரெக்டாக இருக்கணும், பேச்சு நல்லா டிசிப்ளினாக பேசணும், இதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களை ஊக்குவீங்க. பட்டம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக நிறைய டிசிப்ளினை அவங்ககிட்ட கொண்டு வர முடியும். ஆஸ் ஏ பேரண்ட்ஸாக நீங்கள் நிறைய விஷயங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, நிறைய குழந்தைங்க நல்லா வரும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறிது நேரம் நம்மளோட உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்னை தமிழுக்கும் நம் ஆசான் திருவள்ளுவருக்கும்
வீக்களத்தூர் பொதுமக்களுக்கும் அன்பு சகோதரத்துவம் ஒற்றுமையை வலியுறுத்தும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் வீக்களத்தூர் மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்க எல்லார்கிட்டையுமே இன்னைக்கு நான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வீக்களத்தூர் குட்டி துபாய்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான ஒரு ஊர்ல இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கான அருமையான வாய்ப்பை கொடுத்த பள்ளி நிர்வாகத்திற்கு மனம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டம் வாங்குறதெல்லாம் பெரிய கனவுங்க. 12வது முடிக்கணும், அதுக்கப்புறம் கல்லூரி முடிக்கணும், அதுக்கு செமஸ்டரா படிக்கணும். அது ஒரு கனவு, அது ஒரு மகிழ்ச்சி. அதை சின்ன குழந்தைகளுக்கே கொடுத்து அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இந்த பள்ளிக்கு நாம் அனைவரும் நம் கர ஒலிகளால் நமது வாழ்க்கையை இப்பொழுது நாம் தெரிவிப்போம். சார் சொன்னாங்க இந்த மாதிரி படித்தது ஆங்கிலம், ஆனால் செயல்பாடு முழுக்க தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுதானே நம்மளுடைய கடமை. நம்மளுடைய தாய்மொழி தமிழ் இல்லையா? அது நம்மளுடைய கடமை. நம்ம மொழியை நாம தான் கொண்டு போகணும். நம்ம கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம தானே கொண்டு போய் சேர்க்கணும். உண்மையிலேயே ஒரு உலக அழகி ஒருவர் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. நிறைய கேள்வி கேட்குறாங்க, எல்லாமே சொல்றாங்க. சரி, அதுல ஒரு கேள்வி என்ன ரொம்ப அதிகமா யோசிக்க வச்ச ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடித்த மொழிகள்லாம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் சொல்றாரு, நம் இந்தியாவினுடைய அந்த உலக அழகி தான் யாரு, ஐஸ்வர்யா ராய் அவர்கள் தான் இந்த பேட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடித்த மொழிகள் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சொல்றாங்க, ஐ லைக் இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றாங்க. ஒரு மொழி ஐ லைக் இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு. அவங்க நிறைய மொழி சொன்னாங்க. ஆனா ஒண்ணுதான் என் மனசுல பதிஞ்சுது. என்னன்னா, நிறைய மொழிகளை சொல்லிட்டு அண்ட் புரோக்கன் தமிழ் என்று சொன்னார். என்ன சொல்றாங்க? புரோக்கன் தமிழ். புரோக்கன் தமிழ்னா என்ன? புரோக்கன் தமிழ்னா என்ன? என்ன சொல்லுங்க? உடைந்து போன தமிழ். உண்மைதானே? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதானே இருக்கு. மார்னிங் என்ன டிஃபன் சாப்பிட்ட? இது தமிழா ஆங்கிலமா? என்ன நைட் என்ன டின்னர் கேட்கிறோமா? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு சொல்றோமா? தமிழா ஆங்கிலமா? ஆங்கிலம் கலந்த தமிழ். அதுக்கு தங்கிலீஷ்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஆங்கிலம் தமிழ்னு சொல்லிட்டு சொல்றோம். இது ஒரு மொழி எப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துல இருக்கு இல்லையா? இதற்கு நாம எந்த விதத்திலும் காரணமாக முடியாது. இது நம்ம இயல்பு. ஏன் இப்படி மாறுச்சு? பலர் படையெடுப்பு செய்து அவங்க மொழியை நம்ம கிட்ட திணிச்சது காரணமா தான் இப்படி இருக்கு இல்லையா? ஆனா இதனையெல்லாம் சரி பண்ணணும் இல்லையா? சரி பண்ணி கொண்டு வரணும் இல்லையா? அந்த ஒரு வேலையை தான் இன்னைக்கு நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதை தான் இன்னைக்கு சார் சொன்னாரு. 4 வருஷத்துக்கு முன்பு அகழ் அப்படின்னு ஒரு பெயரை வச்சு நான் மட்டும்தான் எழுத தொடங்கினேன். என் கூட ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க. 4 10 ஆச்சு, 10 50 ஆச்சு, 50 133 ஆச்சு. அந்த 133 இன்னைக்கு 400க்கு மேல கடந்து 500ஐ கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 400 பேரை 4 அடி இருக்காங்க ஒன்று சேர்த்து ஒருத்தருக்கும் ஒரு பாடல் கொடுத்து கதை எழுத வச்சுட்டு இருக்கோம். அப்போ நாங்க ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்தாலும் வந்துருவாங்க இல்லையா? அப்படி வராங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள ஒரு தமிழ் பற்றி இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்கா இல்லையா? நமக்குள் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பொங்கி எழுகிறது. அதை எடுத்துட்டு வர வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? நமது கடமை. மம்மின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? சொல்லாத, என்னன்னு கூப்பிடு, அம்மான்னு கூப்பிடு. மற்ற நாட்டுக்காரவங்க எல்லாம் அவங்க மொழியெல்லாம் பேசுவாங்க. பிற மொழி பேசுறவங்களை பார்த்தாதான் என்ன பண்ணுவாங்க? அவங்க மொழி பேசுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. எந்த மொழியில பேசினாதான் கௌரவம் நினைச்சுக்கிறோம். ஆங்கில மொழியில என் புள்ள தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல எவ்வளவு அழகா பேசுது. உண்மை, ஆங்கிலம் கத்துக்கணும். அது ஒரு உலக மொழி, அது ஒரு வியாபார மொழி. நான் எந்த மொழியும் குறைச்சு சொல்லல. ஆங்கிலம் மிக சிறப்பான ஒரு மொழி. நான் ஆங்கில இலக்கியம் படித்தவள். ஆங்கில இலக்கியம் ஒரு அறிவியலை பேசக்கூடிய ஒரு மொழி, அதோடு இனிமையான ஒரு மொழி. ஹிந்தி ஒரு அருமையான மொழி, தெலுங்கு அருமையான மொழி, உருது மிக சிறப்பான ஒரு மொழி. அனைத்து மொழிகளும் சிறப்பு. ஆனால் அனைத்து மொழிகளுக்கும் தாய் யாரு? நம்மளுடைய தமிழ். எப்படி? சாதாரணமா சொல்லல, கீழே விழுந்துட்டோம். என்ன சத்தம் நம்ம கிட்ட இருந்து வரும்? என்ன சத்தம் வரும்? ஆன்னு கத்துறோமா? சிரிக்கும் போது என்ன சத்தம் வரும்?
எப்படி சிரிக்கிறோம்? ஏன் இப்படி ஈன்னு சிரிக்கிறேன்னு சொல்லுவோமா? எப்படி என்ன ஒளி வரும்? ஈன்னு வருமா? சூடு பட்டுச்சு. எப்படி ஊதுறோம்? ஊடு ஊதுறோமா? தூரத்துல இருக்கிறவங்களை கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம்? ஏன்னு கூப்பிடுறோமா? ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு, என்ன சொல்றோம்? ஐ சொல்றோமா? ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு, அப்ப என்ன ஒளி எழுப்புறோம்? ஓ எழுப்புறோமா? சரி, இதெல்லாம் வெளியே வர ஒரு ஒளி தாங்க. நமக்குள்ள ஒரு ஒளி வரும். தண்ணி நமக்கு பத்தலனா நமக்குள்ள என்ன வரும்? விக்கல் வருமா? அந்த விக்கல் வரும்போது என்ன ஒளி வருது? வருதா? அதுவும் தமிழ் மொழியினுடைய உயிரெழுத்தில் ஒன்றுதானே, ஆயுத எழுத்து தானே. தமிழ் மொழி என்பது யாராலும் உருவாக்கப்படவில்லை. மனிதர்களினுடைய உடலில் இருந்து இயல்பாக தோன்றிய மொழிதான் என்னது? தமிழ் மொழி. அதனால்தான் அந்த மொழி அனைத்திற்கும் தாய்மொழி என்று சொல்லப்படுகிறது. சரி, மனுஷங்க தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னா மனிதர்களை விடுங்க. அங்க பறக்கின்ற காக்கா என்ன சத்தம் எழுப்புது? குயில் என்ன சத்தம் எழுப்புது? என்ன சத்தம்? கூ கூன்னு சொல்லுதா? ஆடு என்ன சத்தம் எழுப்புது? மே மேன்னு கத்துதா? அமெரிக்காவில் இருக்கிற மாடு கூட எப்படிதான் கத்துது? மாடு தானே கத்துது, மம்மின்னு கத்துதா? எல்லா இடங்களிலும் மனிதர்களையும் தாண்டி மற்ற உயிரினங்களிலும் இருந்து எழுகின்ற மொழி எந்த மொழி? தமிழ் மொழி தானே. ஆக அதனை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது நமது கடமை தானே. அதனை உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லிக் கொடுங்கள். அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு மொழிதான் நம்மளுடைய தமிழ் மொழி. தமிழ் மொழியை பத்தி பேச சொன்னா 2 மணி நேரம் கூட பேசுவேன், அவ்வளோ இருக்கு அந்த மொழியில. இன்னும் நிறைய தமிழ் இலக்கியங்களை படிங்க. ஆங்கிலம் சொல்லிக் கொடுங்க, ஆங்கிலம் பேச வைங்க, உருது பேச வைங்க, ஹிந்தி பேச வைங்க, என்ன வேணாலும் கத்துக் கொடுங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க எதுலதான் இருக்கணும்? தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. சின்ன குழந்தைங்களாம் குட்டி குட்டியா உட்கார்ந்துருப்பாங்க. அழகா ஒரு குருவி கதை, ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஒரு குருவி கதை, ஒரு ரோசாப்பூ கதைலாம் நான் பார்த்துட்டு வந்தேன். குழந்தைங்களுக்காகவே சொல்லுங்க. ஆனா இங்க இருப்பவர்கள் அனைவரும் பெற்றோர்கள். அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க போய் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, சரியா? அதோடு இந்த அரங்கம் மிக சிறப்பான ஒரு அரங்கம். ஒரு சமூகம் மிக சிறப்பா இருக்கிறதுக்கு 3 பேர் போதும். யார் யாருன்னு சொல்லுங்க? ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், மாணவர்கள். இந்த 3 பேர் தான் ஒரு சமூகத்தை என்ன பண்றாங்க? கட்டமைக்கிறாங்க. இந்த பொறியியல், மருத்துவர் அவங்களாம் இதுக்குள்ளே வந்துருவாங்க இல்லையா? ஒரு மருத்துவரும் ஒரு பெற்றோரா தான் இருப்பான், ஒரு இன்ஜினியரும் ஒரு மாணவராக தான் இருப்பான், அப்படிதானே? ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கணும்னா அங்க மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதான் முக்கோண வடிவம். அதுதான் இந்த சமூகத்தை மிக அதிகமாக செதுக்கக்கூடிய ஒண்ணு. அதனாலேயே இந்த அரங்கம் மிக சிறப்பான ஒரு அரங்கமாக இருக்கு. ஒரே ஒரு கதை நான் பெற்றோர்களுக்காக தான் நான் பேச போறேன். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நிறைய கதை சொல்லியிருப்பீங்க. பெற்றோர்கள் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அப்படிதானே? நம்மளுடைய ஆசிரியர்கள் அடிச்சுட்டாலும் இன்னும் பிள்ளைய அடிச்சுட்டாரு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி ஆசிரியர்களும் ஐயோ இவன் இவ்வளவு அடம் பண்றானே, நம்ம ஏதாவது ஒரு அடி அடிச்சுட்டா அவங்க அப்பா அம்மா கவலைப்படுவாங்களே, சொல்லுவாங்களா இல்லையா? ஆக மொத்தம் ஆசிரியரும் சார்ந்திருப்பது பெற்றோரை தான், அந்த குழந்தையும் சார்ந்திருப்பது யாரைதான்? பெற்றோரை தான். ஆக இந்த பெற்றோர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கீங்க. ஒரு புத்தகம் போன காலையில நடந்த செஷன்ல சொன்னது, ஆனா அது உங்களுக்கு தெரியாது, அதனால நான் திரும்ப சொல்றேன். ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, அந்த புத்தகம் பேசும். ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, அந்த புத்தகம் பேசும், பேசக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு 2 தோழிகள், சரியா? அந்த புத்தகத்துக்கு 2 தோழிகள். அந்த தோழி யார் யாருன்னு சொல்ல போனா கருப்பு பேனா, சிகப்பு பேனா, அது 2 தோழிகள், சரியா? அப்போ அந்த புத்தகம் சொல்லுது, அந்த புத்தகத்துல 2 பக்கம் தான் இருக்கு. அந்த புத்தகம் தன்னை திறந்துட்டு தன் 2 தோழிகள் கிட்ட சொல்லுது, உனக்கு என்னென்ன எழுதணும்னு தோணுதோ அதை நீ என்னுடைய பக்கத்துல எழுதுன்னு சொல்லுது. கருப்பு பேனா வேகமா எழுத ஆரம்பிச்சிருச்சு. அழகா அதுக்கு என்னென்ன தோணுதோ எழுதுது. எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், நான் அப்படி ஆகணும், நான் இப்படி வரணும்னு எழுதுது. ஆனா சிகப்பு பேனா எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன எழுதுறதுன்னு தெரியல. உடனே அந்த புத்தகம் சொல்லுது, எனக்கு தெரியாது, நீ ஏதாவது எழுதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிகப்பு பேனா
கருப்பு பேனா என்ன எழுதுதுன்னு பார்த்து பார்த்து என்ன பண்ணுது, எழுதுது. அங்க பார்த்தது இங்க எழுதுது, அங்க பார்த்தது இங்க எழுது. நம்ம ஆளுங்க ஏற்கனவே தப்பா எழுதுவாங்க, அப்படிதானே? அதை பார்த்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் தப்பா தானே எழுதுவாங்க. அது எழுதுனது புரியாம பார்த்து பார்த்து தப்பு தப்பா எழுதி போய் ஒரு தப்பு அடிச்சு திரும்ப எழுது, ஐயோ இதுவும் தப்பு அடிச்சு திரும்ப எழுது, எழுதி 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 அடிச்சு அடிச்சு எழுதி எழுதி இந்த பக்கம் பார்க்கும்போது அழகா இருக்கும், இதே அந்த பக்கம் பார்க்கும்போது நல்லா இருக்குமா? உடனே அந்த கருப்பு பேனா என் பக்கம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி அதுவே கிழிச்சு கசக்கி தூக்கி போச்சு. அந்த பக்கங்கள் தான் நமது பிள்ளைகளினுடைய ஆசைகள், அந்த பக்கங்கள் தான் நம்ம பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ஆசை. அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவாகவே அவர்களை வளர விடுங்க. அப்படி வளர விட்டா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக பிரகாசமா இருக்கும். அதை விட்டுட்டு அவன் மாதிரி பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டான், நீ என்ன பண்ணல, இன்னும் வாங்கல, ஏன் வாங்கல, ஏன் வாங்கல, ஓ பேசு பேசுன்னா அந்த குழந்தைக்கு பேச வருமா? அவன் பாரு இவ்வளவு அழகா வரையறான், நீ எங்கேயாவது வரையிறியா? வர்றதா வருமா? வராதது வாமான்னா எப்படி வரும்? வராது. அதே மாதிரி அங்க பாரு அந்த குழந்தை ரன்னி ஓடுது, நீ எங்க ஓடுறியா ஓடுறியான்னு போட்டு அடிச்சா ஓடுவானா? ஒரே ஓடி போயிடுவான், அவ்வளவுதான். என்னைக்கு நமது ஆசைகளையும் மற்றவர்களுடைய வெற்றிகளையும் நம்ம குழந்தைங்க மேல போட்டு திணிக்கிறோமோ அப்பொழுது அந்த கசங்கிய பக்கம் போல நமது மாணவர்களினுடைய அந்த வாழ்க்கையும் மாறிவிடும். பெற்றோர்களே, நம்மிடமிருந்து வந்தவர்கள் நம் பிள்ளைகள், நம்மிடமிருந்து வந்தவர்கள் நமக்காக வந்தார்களா? நம்மளுடைய எதிர்பாராத கனவை நிறைவேற்ற வந்தாங்களா? நான் பரதநாட்டியம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால படிக்க முடியல, நான் என் மகளை படிக்க வைப்பேன், சரியா? உங்களுடைய மகளுக்கு பரதம் பிடிக்காம கூட இருக்கலாம் இல்லையா? நான் பெரிய அத்லட்டா வரணும்னு ஆசைப்பட்டேன், கபடி சாம்பியன், என் மகனை மாத்துவேன் அப்படின்னா சரியா? இல்லை. அந்த குழந்தைகளை குழந்தைகளாகவே வாழ விடுங்கள். அப்பொழுதுதான் மாணவர்களுடைய பக்கமானது மிக சிறப்பான பக்கமாக இருக்கும் என்று இப்பொழுது உங்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மைதானே? உண்மைதானே? குழந்தைங்க வளரட்டுங்க, குழந்தைங்க பிடிச்ச மாதிரி வளரட்டும். தப்பு செஞ்சா கண்டிக்கலாம், நீ செய்யறது சரியில்லை, தப்பு. என் பையன் ஒரு நாள் சொன்னான், அவன் என் பையன் நல்லா சிலம்பம் சுத்துவான், இந்த லீவ் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அவன் நல்ல சிலம்பம் சுத்துவான், நீ நாளையில இருந்து கிளாஸ் போறேன், நான் போக மாட்டேன், நான் வந்து மியூசிக் கிளாஸ் போறேன்னா. ஏன்டா மியூசிக் பிடிக்குமானா, சிலம்பத்துக்கு போறேன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், நான் எப்படி 5 மணிக்கு எழுந்து போவேன், இப்ப இதுதான் காரணம்னா நீ என்ன பண்ணிதான் ஆகணும், போய் தான் ஆகணும். இப்ப குழந்தைங்க தடம் மாறி போகும்போது தவறு செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம், அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை சொல்லலாம். ஆனா முழுமையாக நம்மளுடைய ஆசையை என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது அப்படிங்கிறத அன்போடு நான் இங்க தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு பிடிச்சது செய்யட்டும், பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும். நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுவும் பெற்றோர்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு சொல்ல போனா, அவரு அழகான ஒரு கதை சொல்லி கேட்டிருக்கீங்களா? யூடியூப்ல எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அழகான ஒரு கதை சொல்லி, அந்த ஒரு கதை ரொம்ப முக்கியமா பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் கொஞ்சம் கூட ஒரு வேலைக்கே கூட போகாத, ஒரு சம்பளம் கூட இல்லாத மாதிரியான ஒரு வறுமையான வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு இளைஞன். அப்படியே எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துறது, அப்படியே ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்றது. மனைவி எவ்வளவு சொல்லுவா, எங்க வேலைக்கு போங்க, ஏதாவது சம்பாதிச்சு கொண்டு வாங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும், எவ்வளவு சொல்லுவான். ஆனா அந்த மனிதன் கேட்கவே மாட்டான். ஆமா போய் வேலை கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல, எங்கத்த போய் வேலை என்னத்த தேடுறதுன்னு ஒரு சோம்பேறியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அந்த ஊர்ல ஓட்டை நாணயங்கள் நிறைய கிடைக்கின்ற ஒரு ஊர். ஓட்டை நாணயம், நாணயத்துல ஓட்டர். அந்த நாணயம் கிடைச்சா யாருக்கு கிடைக்குதோ அவங்க பணக்காரர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு. ஒரு நாள் அவன் சாதாரணமா நடந்து போகும்போது அந்த ஓட்டை நாணயம் அவனுக்கு கிடைத்து விட்டது. உடனே சந்தோஷத்துல குதிக்கிறான், ஏன் நான் என்ன வாங்க போறேன், பணக்காரன் ஆக போறேன், என்கிட்ட ஓட்டை நாணயம் கிடைச்சிருச்சு, நான் பணக்காரன் ஆக போறேன், பணக்காரன் ஆக போறேன் குதிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு தான் மனைவி கிட்ட காமிக்கிறான். ஏய் இங்க பாரு, எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஓட்டை நாணயம் கிடைச்சிருச்சு, நான் என்ன வாங்க போறேன், பணக்காரன் ஆக போறேன் ரொம்ப சந்தோஷமா புரிகிறான். மனைவி அவன் மனசுல நினைக்கிறான், கல்யாண படி
நாணயம் இவ்வளவு சந்தோஷமாயிடுச்சுன்னு அவ்வளோ ஆச்சரியமா பாக்குறாங்க. நாளைக்கு பாரு எனக்கு வேலை கிடைக்கும், நாளைக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், நான் பணக்காரன் ஆக போறேன் அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு அந்த நாணயத்தை தான் மனைவி கிட்ட கொடுத்து, இந்த நாணயத்தை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும், நீ என்ன பண்ண தினைக்கும் என்னுடைய பாக்கெட்ல நீ தான் பத்திரமா போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சரிங்க அப்படின்னு சொல்லி நாட்கள் போகுது. அவன் அதே உற்சாகத்தோட நிறைய கடைக்கு போறான், வேலை கேட்கறான். ஒரு சில கடையில கிடைக்குது, ஒரு சில கடையில கிடைக்கல. நிறைய வேலை கிடைக்குது, கஷ்டப்பட்டு உழைக்கிறான், சம்பாதிக்கிறான். நாட்கள் போக போக அவனுக்கு வருமானம் பெருகுது, சொத்து பெருகுது. அந்த ஊர்லயே அவன் என்ன ஆயிட்டான், மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஆயிட்டான். அந்த ஓட்டை நாணயம் கிடைச்சா பணக்காரர் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரியே அவன் என்ன ஆகிட்டான், பணக்காரன் ஆகிட்டான். மக்கள் எல்லாரும் அந்த ஓட்டை நாணயம் தான் பெரிய ஆளாச்சுன்னு அப்படியே சந்தோஷத்துல புரிகிறான். ஒரு நாள் சரி நம்மளை பணக்காரன் ஆக்குறது யாரு, அந்த ஓட்டை நாணயம் தானே. இத்தனை வருஷமா நம்ம அந்த நாணயத்தை பார்க்கவே இல்லை, ஆரம்பத்துல பார்த்ததோட சரி. ஒரு நாள் போகும்போது அந்த ஓட்டை நாணயம் இருக்கான்னு தடையை மட்டும் பார்த்துக்குவோம், ஆனா இருக்கும் அவ்வளவுதான். சரி அந்த ஓட்டை நாணயத்தை ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு அந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா அன்னைக்கு அவன் கொடுத்த ஓட்டை நாணயம் அது இல்லை. முதல் நாள் கண்டுபிடிச்ச ஒரு ஓட்டை நாணயம் எடுத்தா இல்லையா, மனைவிட்ட கொடுத்தா இல்லையா, அந்த நாணயம் அது இல்லை. ஏதோ சிமெண்ட்ல ஏதோ செஞ்ச மாதிரி இருக்கு, அதுல ஓட்டை போட்டு வச்ச மாதிரி இருக்கு. அவங்களுடைய மனைவி ஒரு நாளும் அந்த நாணயத்தை பார்க்க அனுமதிக்கல. அந்த நாணயத்தை பார்க்கும் போதெல்லாம் அதான் நாணயம் இருக்கு, ஏன் நேரத்தை வீணாக்குற, போய் வேலையை பாருன்னு சொல்லி சொல்லி மாட்டி விட்டு பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாணயத்தை எடுத்து பார்த்தா அந்த நாணயம் இல்லை, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. உடனே ஓடி போய் தன் மனைவி கிட்ட, நான் உங்ககிட்ட கொடுத்த நாணயம் எங்க காணோம், எங்க இது இருக்குன்னு சொல்லும் போதுதான் அவங்க மனைவி சொல்றாங்க, எங்க எங்க நீங்க முதல் நாள் ஒரு நாணயத்தை கொடுத்தீங்க இல்லையா, அது உங்க பாக்கெட்ல போட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணேன், அதை எடுத்து தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் தோட்டம் துவைச்சு அடி நடிச்சு அலசி காய போடுறதுக்காக குளிச்சு உதறினேன். அந்த நாணயம் என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சுங்க. நீங்க எடுத்துட்டு வந்த அன்னைக்கே என்ன ஆயிடுச்சு, அந்த நாணயம் காணாம போயிடுச்சு. நானும் தேடுறேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அது சொல்லலான்னு ஓடி வந்தா நீங்க உள்ள குதிச்சுட்டு இருந்தீங்க. நான் பணக்காரன் ஆக போறேன், நாளைக்கு நான் வேலைக்கு போக போறேன், சம்பாதிக்க போறேன், சந்தோஷமா இருந்தீங்க. எங்க இதை சொன்னா உங்களோட இந்த சந்தோஷம் போயிடுமோ, இந்த ஒரு வெற்றிக்கான அறிகுறியில அது போயிடுமோன்னு நான் சொல்லல. உடனே ஓடி போய் அங்க இங்கன்னு சிமெண்ட் வாங்கி அதை நாணயமா செஞ்சு அதுல ஓட்டையை போட்டு உங்க பாக்கெட்ல வச்சுட்டேன். ஒவ்வொரு நாளும் அதை பார்க்க விடாம நான் பண்ணிட்டேன். அதனால தானே இன்னைக்கு நீங்க பணக்காரரா அங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அவங்க பணக்காரர் ஆனதுக்கு காரணம் எது, நாணயமா மனைவியா? யாரு, அவருடைய மனைவி. அந்த ஓட்டை நாணயம் தாங்க உங்க பிள்ளைகளினுடைய ஆசைகள், அந்த ஓட்டை நாணயம் தான் உங்க பிள்ளைகளினுடைய வெற்றிகள். ஒரு சின்ன வெற்றி உங்ககிட்ட அம்மா நான் இதை ஜெயிச்சுட்டேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும், சூப்பர் டாக்கணும், சூப்பர் டாக்கணும், அருமை அருமை, இந்த வாட்டி என்ன 3வது பரிசா, அடுத்த வாட்டி முதல் பரிசு வாங்கிடலாம், அருமை அருமைன்னு சொல்லி பாருங்களேன். அடுத்து எல்லா போட்டிலையும் முதல் பரிசு நிற்பாங்க. பரிசே வாங்கல, பங்கேற்பு சான்றிதழ் தான் வாங்கியிருக்கு. அருமைடா கண்ணா சூப்பர், நீ பண்ணி நல்ல பண்ணி இதே பண்ணின்னு சொல்லி பாருங்களேன். 3வது பரிசுல நிற்பாங்க. பரிசே வாங்கல, மேடையில ஏறி இறங்கிட்டாங்க. மேடையில அவ்வளவு அழகா இருந்தடா, மேடையில நடிச்சா பாரு, நடனம் ஆடுன பாரு, அருமையா இருந்ததுன்னு சொல்லி பாருங்களேன். அடுத்த வாட்டி பங்கேற்பு சான்றிதழாவது நம்ம குழந்தைங்க வாங்குவாங்க. அதை விட்டுட்டு என்ன பேசா மேடையில சும்மா நின்றுட்டு வந்துட்ட, என்ன 3வது பரிசு ஏன் முதல் பரிசு வாங்குறேன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய மகிழ்ச்சி அதிகரிக்குமா, வெற்றி அதிகரிக்குமா? அதிகரிக்காது. ஒரு சிறு வெற்றி இருந்தாலும், ஒரு சிறு மகிழ்ச்சி உங்க குழந்தைகளோட முகத்துல தெரிஞ்சாலும் அதை இன்னும் இன்னும் அதிகமாக்குங்க. அதுல சிறு குறை இருக்கலாம், நம்மளுடைய கணவரோட அந்த நாணயம் தொலைச்சு போன மாதிரி அந்த வெற்றியில சிறு குறை இருக்கலாம், அதை மறைச்சிடுங்க. குறைய என்ன பண்ணுங்க, மறைச்சிட்டு சூப்பர்டா கண்ணா வாழ்த்துக்கள் அருமை அருமைன்னு பண்ணி பாருங்க. அந்த மாணவன், அந்த மனிதன் தன் வாழ்க்கையில வெற்றி பெற்ற மாதிரி நாம் கொடுக்கின்ற சிறு சிறு உற்சாகம் நம்ம குழந்தைகளையும் எங்க போய் நிற்கும், மிக உயரத்துல போய் நிற்க வைக்கும். உண்மைதானே, உண்மைதானே? செய்யலாமா? அந்த
அந்த ஓட்டை நாணயம் தான் நமது மாணவர்களினுடைய அந்த வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு படி. இதனை நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். பண்ணலாமா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 2 முக்கியமான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்துகிட்டதில்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் பேச விட்டா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா மாணவர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க இல்லையா, தன்னுடைய பக்கத்தை வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களோடு இத்தனை நேரம் நான் பேசிய பெரும் மகிழ்ச்சியில் இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
The 5th standard B section, I will call upon P. Griffiths. M. Muhammad Yegio. Yes, Muhammad Yegio. Next, M. Madan. A. Muhammad Adil. M. Muhammad Atif. Yes, Muhammad Sadiq. A. Musmadul Haq. Musmadul Haq. Yes, please, next, M. Pratish Yan. M. Pratish Yan. M. Vinod. H. Hania. M. Masuda. Yes, Sananos. Yes, Sahil. சாம்சங் மேல் கொஞ்சம் எப்படி திரும்பிட்டு இருக்காங்க அந்த பக்கமா அந்த பக்கம் ரெண்டு என்ன Next, I will call upon A. Samarpati. A. Samba. C. Sasini. Yes, Najika. Thank you, children. Thank you, ma'am. Thank you, sir. சாம்சங் சிம்பிளியா இருக்குது
Sanju.
ஓகேவா இப்போ எம் முகமது ரஃபி. எஸ் நவீத் இம்ரான். பி நிவின் சஞ்சய்.
எனக்கும் முடியல.